ஒரு கிரிக்கெட் டீம் பண்ண சம்பவம் அந்த டீமோட ஃபேன்ஸையே அந்த டீமை வெறுக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்புவீங்களா? அதாவது கிரிக்கெட்ல நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ, ஆனா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடணும். ஆனா அன்னைக்கு ஆஸ்திரேலியா பண்ண ஒரு சம்பவம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதாவது 1981 நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓடிஐ மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 235 ரன் எடுத்துடுறாங்க. அண்ட் நியூசிலாந்து வந்து அந்த ரன்னை வந்து சேஸ் பண்றதுக்காக வராங்க. அங்க 229 ரன் எடுத்துடுறாங்க. இன்னும் வந்து கடைசி பால்ல 6 அடிச்சா டை ஆக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை. எல்லாருமே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஆஸ்திரேலியா டீமோட கேப்டனா இருந்த கிரெக் சாப்பல் அப்ப பவுலிங் பண்றதா ட்ரெவர் சாப்பல், அதாவது கிரெக்கோட பிரதர் கிட்ட அண்ட்ராம் பவுலிங் பண்ண சொல்றாரு. அப்ப அண்ட்ராம் பவுலிங் வந்து லீகலா தான் இருந்துச்சு கிரிக்கெட்ல. அதனால வந்து ட்ரெவருமே வந்து அண்ட்ராம் பவுலிங் பண்றாரு. ஆனா அண்ட்ராம் பவுலிங்ல கன்ஃபார்மா வந்து 6 அடிக்க முடியாதுன்ற நிலைமை. அதனால வந்து அப்ப பேட்டிங் பண்றது அவராலையும் 6 அடிக்க முடியல. ஆனா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போய் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து இது கிரிக்கெட்லயே நடந்த மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் திங் அப்படின்னு சொல்றாரு. அதனாலேயே வந்து அண்ட்ராம் பவுலிங்க கிரிக்கெட்ல இருந்து ஃபுல்லா பேன் பண்றாங்க இந்த ஒரு சம்பவத்துல இருந்து. ஐபிஎல்ல டிராஃபி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.